சார் இன்னொரு பொதுவான ஒரு கொஸ்டின், இப்போ சீசனா இது இருக்கு. ஐபிஎல் டிக்கெட் வாட்ஸ்அப்ல எனக்கே வந்த செய்தியும் கூட அது. ஐபிஎல் டிக்கெட் இருக்குது 2500 ரூபாய்க்கு வாங்கணும், இது வேணும்னா சொல்லுங்க 6000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்ல வந்த செய்தி. இது ஐபிஎல் டிக்கெட் அதிகமான விலைக்கு விற்கிறது தவறு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க மேல எப்படி சார் கம்ப்ளைண்ட் எடுக்கிறது? நம்பர் 1 எப்படின்னா, ஐபிஎல் உண்மையிலேயே ஒரு டிக்கெட் இருக்கு, அதை அதிகமான விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றது ஒரு குற்றம். நம்பர் 2 ஒன்று இருக்கு. நம்பர் 2ல என்னன்னா, ஐபிஎல் வந்து ஒரு டிக்கெட் இருக்குன்னு சொல்லி மோசடியா ஃபேக்கா டிக்கெட் அடிச்சு அதை ஏமாத்துறாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஸோ இது ரெண்டும் வெவ்வேறு குற்றங்கள்னு வச்சுக்கோங்க. நம்பர் 1 முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் குற்றம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு டிக்கெட்டை வாங்குறாரு, வாங்கிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா அது 5000 ரூபாய் 10,000 விற்கிறாருன்னா அது வந்து போலீஸ் ஆக்ட் கீழே வரும். அதுக்கப்புறம் இல்லீகல் ட்ரேட் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி இதுல வரும். ஓகே, சீட்டிங்லயும் வரும். அது ஓகே, சீட்டிங்ல வரும். இது ரெகுலர் போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுத்து அதை நடவடிக்கை எடுக்க முடியும். நம்பர் 1 இது வந்து இதை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணோம்னா, முதல்ல பொதுமக்கள் வந்து அந்த மாதிரி டிக்கெட் கிடைச்சா வாங்கக்கூடாது. அந்த மாதிரி டிக்கெட் கிடைச்சா இருக்குன்றத அதை வந்து கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணணும். போலீஸ்ல ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி உடனே அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டு சைபர் கிரைம்ல பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா தெரியாது இல்லையா, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் குரூப்பு, இந்த மாதிரி குரூப்ல பண்ணணும். இதை வந்து முதல்ல என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதை என்கரேஜ் பண்ணாலே இது வந்து கேடு தான். இந்த மாதிரி சின்னதாக ஒரு குற்றம் ஆரம்பிக்கும், அது வந்து பெரிய லெவலில் போகும். ஸோ நம்பர் 1 இதை பண்ணிக்கணும். அதே மாதிரி மோசடியாக பண்ணுறாங்க பாருங்க இன்ஸ்டாகிராமில். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐபிஎல் டிக்கெட் நாங்கள் இதுக்குள்ளே வாங்கி தர்றோம், இத்தனை டிக்கெட் இருந்தால் உங்களுக்கு பண்ணுறோம், பணம் அனுப்புங்க அப்படின்வாங்கல்ல. அதெல்லாம் உடனே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து எந்த அக்கௌண்ட்டுக்கு பண்ணுறாங்களோ அந்த அக்கௌண்ட்டையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் தான் இதெல்லாம் சரியாக வரும். அதனால மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தில், நம்ம என்டர்டெயின்மெண்ட் தானே, இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு பண்ணாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் சிறந்தது. அப்போதான் வந்து பல பேர் வந்து இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு துணிய மாட்டாங்க. சரிங்க சார். இப்போ வந்து சோசியல் மீடியாலே ரீசேல் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இதெல்லாமே ஐபிஎல் டிக்கெட் எல்லாம் போடுறாங்க. இப்போ ஆன்லைன்ல இந்த மாதிரி சேல் பண்றவங்களாம் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? தாராளமாக சைபர் கிரைம்ல பண்ணலாமே. cybercrime.gov.in நம்ம கூவி சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே அப்பப்போ. ஓகே, லோக்கல் போலீஸ்லயும் கொடுக்கலாம், சைபர் போலீஸ்லயும் கொடுக்கலாம். தாராளமா அவங்க பேர்ல வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். துரிதமா எடுக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் ஆதாரங்கள் இல்லை. இப்போ எங்கேயோ காதும் வச்ச மாதிரி சொன்னா வந்து நான் சொல்லலையே அப்படின்றாங்க. இதுனா அவங்க தான் எழுதி கொடுத்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் டெலகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் அனுப்பிச்சிடுறாங்க. அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பர்ல வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. சார், இப்போ ஆன்லைன்ல இப்போ அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்தெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க, இதுதான் டிக்கெட்டு நீங்க வேணா வாங்கிக்கோங்கன்னா அது புக்கிங் சிஸ்டம் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்குறது மட்டும்தான் சேஃப் அப்படின்னு நீங்க கைட் பண்றீங்களா சார்? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பான்சராக வரும், நிறைய இடங்களில் ஸ்பான்சராக வரும், இல்லை இவ்வளோ டிக்கெட்னு பல்க் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி இந்த அசோசியேஷன்ஸு இந்த மாதிரி டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை விற்கிறதுக்கு பிஸ்னஸ் ஆக்குவாங்க. அதெல்லாம் கூட தப்பு தான். அது ஓகே, அது நியாயமான விலை என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு தான் விற்கணும், இல்லை ஸ்பான்சராக கொடுக்கணும். அப்படி இல்லாமல் ஜாஸ்தியான விலைக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா அது வந்து சட்டப்படி குற்றம். அந்த மாதிரி அது வந்து இல்லீகல் ட்ரேட் ப்ராக்டிஸ் கீழே தான் வரும். அப்படி பண்ணும்போது அவங்க பேரில் நீங்கள் தாராளமாக புகார் கொடுக்கலாம். யார் கொடுத்தாங்கன்னா அது ஒரு செயின் மாதிரி வரும். முதல்ல ஒருத்தர் வாங்கியிருப்பாரு, அவர் இன்னொருத்தருக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுத்தவர் மேபி இப்படி கூட இருக்கும். முதல்ல கொடுத்தவர் வந்து நியாயமான விலைக்கு தான் கொடுத்துருப்பாரு, அவர் ஃப்ரெண்டே தான் வித்திருப்பாரு. கூட படிக்கிற ஃப்ரெண்டு, நம்ம வந்து ஒரு 4 டிக்கெட் வாங்குவோம், நம்மலாம் ஃப்ரீயாக போவோம், ஒருத்தவன் தலையில் போடுவோம், இல்லை 4 பேர்ட்டையும் வசூல் பண்ணுவோம்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த மாதிரி பசங்க பண்ணுற வேலையும் நிறையா இந்த சில்மிச வேலைகள் இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் பசங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிக்கெட் ஒரு 500 1000க்கு ஆசைப்பட்டு ஜெயிலில் போய் உட்காந்துருந்தா நல்லா இருக்கும். மெத்த படிச்ச ஆளுங்க, பெரிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் இந்த மாதிரி ஜெயிலுக்கு போனால் நல்லா இருக்கும். அதனால எப்போதுமே இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கக்கூடாதுன்றதான் என்னோட அட்வைஸ். சார், இப்போ 500 ரூபாய்க்கு வாங்குற பொருள்லாம் 600 ரூபாய்க்கு விற்றா நம்ம கன்சியூமர் கம்ப்ளைண்ட் சொல்கிறோம், எம்ஆர்பி ரேட்டோட அதிகமாக வைக்கிறாங்க. நம்ம இதையும் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ண முடியுங்களா சார்? இது எப்படி? இது ஃப்ராட் ஆச்சு. இது வந்து ஃப்ராடு. இது வந்து கன்சூமர் கம்ப்ளைண்ட்டுக்கு மேல. ஓகே, கன்சூமர்னா யாரு? ஒருத்தவங்க பயன்படுத்துறவங்க, வாங்குறாங்க, நுகர்வோர் செய்யறாங்க. ஓகே, கன்சூமர்னா. விற்கிறவங்க யாருன்னா அதை நேர கொடுக்குறவங்க. விற்கிறவங்க கரெக்டா 500 ரூபாய்க்கு கொடுத்துறான், அதுக்கப்புறம் வேற யாரோ வாங்கிட்டு போய் தானே அது விற்கிறாங்க. இடைத்தரகர் தானே வர்றாங்க. அப்ப இடைத்தரகர் மேல குற்றம். இது வந்து கன்சூமர்ல வராது. அதனால இது வந்து ஒரு குற்றவியல் வழக்குல தான் வரும். அப்ப இனிமேல் ஐபிஎல் டிக்கெட் அப்படின்னா அபிஷியல் வெப்சைட்ல வாங்குறது மட்டுமே நல்லது. 100%. இந்த மாதிரி தனியா வாங்குறது எப்பவுமே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இதுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களை அணுகலாமா சார்? தாராளமா அணுகலாம். அவங்களை ஹெல்ப் பண்றது தயாரா இருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வர்ற வீடியோவில் நாங்கள் போடுறோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக வேறு ஏதாவது வேணும்னாலும் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.